மற்றும் புழல் ஏரிகளிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீரால் சடையாங்குப்பம் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்க கேட்போம். நிர்மல், வணக்கம். தண்ணீரால சூழ்ந்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய சடையாங்குப்பம் பகுதி மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா? அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். பூண்டி மற்றும் புழல் ஏரியிலிருந்து கடந்த 2 நாட்களாக 20,000க்கும் மேலான கன அடி தண்ணீர் திறந்து கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த தண்ணீரானது செங்குன்றம், வடபெரும்பாக்கம், நாப்பாளையம், ஆண்டார்குப்பம், மணலி புதுநகர், மணலி எம்எஃப்எல், கடையங்குப்பம் வழியாக கொசஸ்தலை ஆறு வரக்கூடிய பாதையில் கலந்து முகத்துவாரம் வழியாக வெள்ள நீர் கலந்து கடலில் கலக்கும். இதன் காரணமாக கடையங்குப்பம் பகுதிக்கு செல்லக்கூடிய 2 வழிகளும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் நடந்தும் சைக்கிளிலும் வேலைக்கு செல்ல ஆபத்தை உணராமல் வெள்ள நீரில் கடக்கும் சாலையில் செல்கின்றனர். சத்தியமூர்த்தி நகரிலிருந்து செல்லக்கூடிய சாலையும் ஜோதி நகரிலிருந்து செல்லக்கூடிய சாலையும் போலீசார் அடைத்து வைத்துள்ளனர். நீர்வரத்து அதிகரித்தால் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தில் அந்த பகுதி மக்கள் உள்ளனர். அத்தியாவசிய தேவைகள் கூட வெளியே வர முடியாமல் முறையே இருக்கும் சூழ்நிலை தற்போது இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நிர்மல்.